சரி, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, அதுவும் பதில் வரல. அவரும் ரிசர்வ் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அதில் 120 கோடியில் 120 கோடி சரி 2 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு 118 கோடி அரசு திருப்பி அனுப்புதுங்க. மத்திய அரசு கொடுக்குற நிதியே ஒன்னால செலவு பண்ணுறதுக்கு இது இல்லாமல் அதை வந்து இந்த இதுக்கான சமூக தலைவர்கள்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டா அப்புறம் வயிறு எப்படி நிரம்பும்? இவர்கள் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க காசு எடுத்து ரேஷன்ல அரிசி வாங்குறாங்க, கேட்கல. எங்க சப்ளைல காசு இருந்து இந்த கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, இந்த ஆண்டு ரேஷன் கடைக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கணும். ஒண்ணுமே தெரியாம எப்ப 3 ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளைக்குனால என்ன மாமா போயில அப்படின்னா யாரா மாமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் போட்டிருந்த ட்விட்டர் உங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தீங்க, மாதத்துக்கு சம்பளம் 100 ரூபாய் மட்டும், அதுவும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. மிக சிறப்பு என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுத்து விடுவார்கள். ஒரு முறை வருஷத்துக்கு, மாதம் 100னா வருஷத்துக்கு 1200 கொடுத்துருவாங்க. ஓ, கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணுங்கிறாலே அதானே இது, இல்லை கால் காசு ஆனாலும் கவர்மெண்ட்டு காசு என்கிறார்களே அதானே இது. ஏன்பா தினம் கூலினா கூட எப்படிப்பா இது? ஒரு நாளைக்கு 3 ரூபாயா? இது என்ன அநியாயமாகுது? போகிறப்ப நின்றுட்டு இருந்தாலும் போகிறோம், ஒரு நாளைக்கு உட்காந்து சிக்னலில் நின்றுட்டுக்கிற கையேந்திரவங்க கூட ஒரு நாளைக்கு உட்காந்து 1000 ரூபா 3000 ரூபா சம்பாதிச்சு. அட ஒரு கூட்டத்துக்கு மாநாடுகளை கூட்டி போனா கூட ஒரு 500 ரூபா கொடுப்பீங்க, பிரியாணி வந்துருது. அதை விட கேவலமா இருக்குன்னு வச்சிருக்கிறது அரசு. நான் வந்து இது அரசாணை. சரி, ஒரு இங்க அரசியல கூட எடுத்துப்போம். அதனால துப்புரவு தொழிலாளர்கிட்ட போய் உங்களுடைய அரசியலை காட்டுறீங்க, அதுவே முதல் தப்பு. நீங்க 30,000 கூட தரவானே. ஒரு குடும்பம் சாதாரணமாக வந்து சாப்பிடணும், போகணும், துணி போகணும், மானத்தோடு இருக்கணும். பகுத்தறிவு மானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு வந்து பெரியார் ராமசாமி நாயக்கர் எங்களுக்கு வந்து எங்களை ஆளாக்கி விட்டார். நீங்கள்லாம் இன்றைக்கு மானத்தோடு இருக்கிறீங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம்லாம் சொல்கிறீங்க. 3 ரூபாயில் எப்படியா மானத்தையோ இங்கே கூட மறைக்க முடியாத. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சி சகோதரர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம சந்திக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அது நீங்கள் சொன்ன உடனே கேட்டது அதிர்ச்சி வந்துட்டு, சரி பேசிடுவோம் அதை பற்றின்றதுக்காக தான் இந்த விஷயமா நம்ம பேசுகிறோம். நீங்கள் போட்டிருந்த ட்விட்டர் உங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தீங்க, மாதத்துக்கு சம்பளம் 100 ரூபாய் மட்டும், அதுவும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. மிக சிறப்பு என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுத்து விடுவார்கள். ஒரு முறை வருஷத்துக்கு, மாதம் 100னா வருஷத்துக்கு 1200 கொடுத்துருவாங்க. ஓ, கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணுங்கிறாலே அதானே இது, இல்லை கால் காசு ஆனாலும் கவர்மெண்ட்டு காசு என்கிறார்களே அதானே இது. எதுக்கு சொல்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? என்ன சப்ஜெக்டு? ஒன்றுமே இல்லை மட்டியா. கேட்டப்போ ஒரு விஷயம் பகீர்னு சொன்னீங்க. 100 ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு சமூக அக்கறையோட அதில் எந்த சாதிக்காரன் வேலை செய்வான்? இல்லை, யாருக்கு முதல்ல என்னத்துக்கு இது எழுதுறீங்க? இல்லை, அதை நான் இந்த முதல்ல சொல்லிடுறேன். இது இப்போ எக்ஸ் தளத்தில் போட்டேன்னா இதை ஃபேஸ்புக்கில் போட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சரி, நான் ஏன்னா நீங்கள் எதுவும் புரியாமல் போட்டிருக்கீங்கண்ணே. இந்த காலம் நான் புரியாமல் போட்டிருக்கேன்னு உங்களை கேட்டேன். இந்த காலத்தில் இப்படி நடக்காது. 100 ரூபா சம்பளம்லாம் இவன் வேணும்னு வந்து பொய் சொல்கிறான் அப்படிலாம் போடணும். ஒரு 4-5 உலகத்துகள் கீழே டே மாமா பையில பார்த்தா அது உங்களை வந்துட்டு உங்கள் அப்பாவெல்லாம் தப்பா திட்டி இருக்குது, உங்களை மாமா பையலன்னு சொல்லியிருக்காங்க கீழே. ஆமாம், யாரை பத்திரா யாரா மாமா பையன்றீங்க? இப்படி தானே பேசி என்ன டென்ஷன் ஆகி வாயை கலகத்து. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்ன இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தெளிவாக போடுங்க அப்படின்னு உனக்கு சமூக அக்கறை இருந்தால் நீ கேளு. இந்த மாதிரி போட்டிருக்கான். நீங்கள் எனக்கு புரியல. இது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இதில் மாமா பையன் திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இதில் எங்கே இதில் எங்கே இப்படி சொல்லட்டுமா? இதில் எங்கே கூட்டி கொடுக்குற வேலை எங்கே இருக்குது? ஒரு அரசு, எந்த அரசாக இருக்கட்டும், ஒரு அரசு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சம்பளம் தரணும், ஒரு புகார் எழும்புது மாதத்துக்கு. அதை நம்ம சமூக அக்கறையோட பேசுகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் துப்புரவு பணியாளர்கள், அவங்க இந்த பள்ளிக்கூடங்கள்ல, இந்த ஊராட்சி பேரூராட்சியெல்லாம் பள்ளிக்கூடங்கள் அதில் துப்புரவு பணி செய்கிற ஊழியர்கள் சம்பந்தமான கோரிக்கை அது. ஏண்டா அவங்களுக்கு தான் மாதம் 100 ரூபாய், வருஷத்துக்கு 1200 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தருவாங்க. ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போனஸ்ன்ற மாதிரியும் சேர்த்து கூட சில இடத்துல 2200 ரூபா வருடத்திற்கு ஒரு முறை அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. ஒருத்தர் அவங்க பாட்டி வேலை செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவருக்கும் வயது கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆகுது. அப்போது இந்த பள்ளிக்கூடத்தில் அவரோட சர்வீஸை யோசித்து பாருங்க, 3 தலைமுறைங்க. நான் கேட்டேன், ஏங்க 100 ரூபாய் தானேங்க,
அப்போ வந்து ஏதோ 2 ரூபா 3 ரூபா இருந்தது அவங்க பாட்டி காலத்தில், 20 ரூபாயா 10 ரூபா எதோ சொல்கிறாரு. 100 ரூபா தானுங்க, இது தூக்கி போட்டு வேறு எதனா வேலைக்கு போக வேண்டியதானுங்க. 6 மணிக்கு வரேன்னு சொல்கிறாரு, 6-7 மணிக்கெல்லாம் உள்ளே இன்னாயிடுவோம், பள்ளிக்கூடத்துக்கு வந்துடும். ஆமாம் 11 மணிக்கு நாங்கள் போயிடுவோம், சுத்தமாக கூட்டி பெருக்கி முடிச்சுட்டு பாத்ரூம் கக்கூஸ்லாம் கழுவிட்டு போயிடுவோம் அப்படின்னாரு. 11 மணிக்கு மேலே போயிட்டாங்க, எல்லாம் ஏதாவது அக்குத்துக்கு வேலை பார்த்துப்போம். சரிங்க, 100 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா, இதை விட்டு போகலாம்ல. ஏங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு எங்கள் அப்பாவும் யோசித்தாரு. எங்கள் ஆயா அதை யோசிக்கல, எங்கள் அப்பா யோசித்தாரு. எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் அதாவது முடியாத போகிறப்போ, வயது முடிந்து போகிறப்போ என்னைட்டமே விட்டார். நானும் அதை கனவோடு இருக்கேன். 50 வருஷத்துக்கு மேலே செய்கிறான், 40 வருஷம் செஞ்சுருக்காரு. இப்போ ஒரு 20-30 வருஷமாக இந்த கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கப்படுது. 20 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக 25/7/2024 ஒரு பெட்டிஷன் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கடலூர் அங்கே போகுதுண்ணே. இந்த வருஷம் 7வது மாதம். இது எத்தனை 20-30 வருஷமாக கோரிக்கை வைக்கிறாங்க. இப்பயே இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத நான் பின்னாடி வரேன். வணக்கம். பொருள்: துப்புரவு பணியாளர்களின் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்குவது தொடர்பாக. வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் துப்புரவு பணியாளர்களின் மாத ஊதியமாக தொடக்க கல்வி மானியத்தில் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 100 எழுத்தால் 100 மட்டும் வங்கி மூலமாக வழங்கப்படுகிறது. எங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. ஜீவோ போட்டாங்க. அரசாணை 385 1/10/2010 அன்று வெளியிடப்பட்டது. 20-30 வருஷமா வந்து கோரிக்கை வச்சு 2010 கலைஞர் ஆட்சி இருந்தது. சரிங்க. மேலும் இந்த சிறப்பு கால முறை ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்பா கவர்மெண்ட் ஜீவோ போட்டுச்சு, அதில் எவ்வளோ சம்பளம் சொல்லியிருக்காங்க படிங்க. அதாவது 1000 ரூபா ஒன்று. மேலும் சிறப்பு கால ஊதிய முறை வழங்க வேண்டிய துப்புரவு பணியாளர்களின் பெயர் பட்டியல் தயார் செய்து வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரின் வழியாக தங்களின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இவங்க ஒரு முறையும் இவங்க கோரிக்கை வைக்கிறப்ப, எப்பா இந்த ஒன்றியத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ஸ்கூல்ல எத்தனை துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு பண்றாங்க. அப்போ காட்டுமன்னார்குடி ஒன்றியத்தில் பணியாளர்குடினா எங்கேயோ கேள்வி. சரி, நான் சொல்றேன். ரிசர்வ்டு தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் எம்எல்ஏ பறையர் சமூகம் அல்லாத ஒரு நபர், எஸ்சி கீழ் இருக்கிற ஒரு நபர் ஜெயித்து வென்றிருக்கிற தொகுதியில் இருக்கிற ஒரு சொல்றீங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் தானே வரைக்கும் சிந்தனை செல்வம் பவுல்ராஜ் சிந்தனை செல்வம். காட்டுமன்னார்குடி ஒன்றியத்தில் 36 பேர் அந்த ஒன்றிய பள்ளிகளில் வேலை செய்கிறாங்க. குமராட்சி ஒன்றியத்தில் 31 நபர்கள், அதுக்கு பக்கத்து ஒன்றியம். பண்டுட்டி ஒன்றியத்தில் 17 பேர், கம்மாபுரம் ஒன்றியத்தில் 32 பேர், மொத்தம் 116 பேர். இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு 4 ஒன்றியம், மிச்ச ஒன்றியங்களை கணக்கு போனால் இன்னும் ஒரு 10-50 பேர் கூட சேருவாங்க. அப்போது இந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு இணைப்பு அரசாணை நகல் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு. அரசாணை நகரில் என்ன சொல்லுது அதுதான். துப்புரவு பணியாளர்கள் அரசு அலுவலகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் தினக்கூலி அடிப்படையில் அல்லது தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு. ஏன்பா தினக்கூலினா கூட எப்படிப்பா, இது ஒரு நாளைக்கு 3 ரூபாயா? இது என்ன அநியாயமாகுது? மாசத்துக்கு 100 ரூபானா ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? 3 ரூபாய். காலையில் 6 மணிக்கு வந்து 11 மணிக்கு வேலை. பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் நிர்ணயித்தல் ஆணை வெளியிடப்படுகிறது. ஜீவோ வெளியிடப்படுகிறது. அரசாணை நிலை எண் 385, அதான் அந்த ஜீவோ நம்பர். நாள் 1/10/2010, புரட்டாசி 15, திருவள்ளுவர் ஆண்டு 20/40/2045. எல்லாம் கரெக்டாக திருவள்ளுவர் ஆண்டுன்னு. அரசு ஆணை நிலை எண் 234 நிதி ஊதிய பிரிவுத்துறை 1/6/2009 ஆணை 2010 செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாளன்று நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில்
துப்புரவு பணியாளர்களின் வாழ்வாதார நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அப்போது முதலமைச்சர் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் அதை சொல்லிடணும், வெளியிட்ட அறிவிப்பினை தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் மற்றும் ஊராட்சி அமைப்புகளில் தினக்கூலி அடிப்படையில் அல்லது தொகுப்பூதிய குறைந்தபட்ச 3 ஆண்டுகள் பணிபுரிந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ரூபாய் 1300 to 3000 பிளஸ் 3000 ஊதியம் கொண்ட சிறப்பு கால ஊதியம், ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் டாப் பே 1300 பிளஸ் 3000 அது பிறகு பிளஸ் 300 அதுக்கப்புறம் அந்த டிஏ அது இதுன்னு சேர்த்து 4000 கிட்ட 5000 ரூபாய் மாசத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேல வரும் சம்பளம். ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு ஏன்னா இது கணக்கு பண்ணோம்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கேல கணக்கு பண்ணா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 வருதான், 20ல இருந்து 30 வரைக்கும் வருதான். அது அந்த என்ன பே ஸ்லிப்ல இது பேசிக்ஸ் பே அப்ப வந்து 2010ல இந்த அமௌண்ட்னா இன்னைக்கு இவ்வளவு வந்து இது பேசிக் பேனா இது. ஆமா பேசிக். இது மத்ததெல்லாம் சேர்த்தா கூட வந்துரும்ல. இன்றைய நிலைக்கு வந்து 20ல இருந்து 30 வரைக்கும் வருமா ஆணையிடுவதும். மேலும் இவர்களுக்கு அரசு அலுவலர்கள் தற்போது பெற்று வரும் அகவிலைப்படியுடன் சேர்த்து அரசு அலுவலர்களுக்கு அவ்வப்போது வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வும் சேர்த்து, அப்போ they are considered as a government staff. அப்படிதானே? கவர்மெண்ட் ஊழியருக்கான அகவிலைப்படி ஆண்டுதோறும் அடிப்படை ஊதியம் மற்றும் தர ஊதியத்தில் 3% ஆண்டு ஊதிய உயர்வும் சேர்த்து வழங்க இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது. சராசரி அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அதில் வந்திருக்குது. சரி, அதில் துப்புரவு பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் அல்லது தொகுப்பூதியத்தின் அரசு அலுவலகத்திலோ அல்லது ஊராட்சி அமைப்புகளிலோ குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். இதெல்லாம் காலங்காலமாக வாரிசாதான் வேலை பெய்யறாங்க. சம்பந்தப்பட்ட துறை தலைவர் தங்களது துறையின் கீழ் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பெயர்கள், எண்ணிக்கை மற்றும் பணிபுரிந்த காலம் குறித்து பணிப்பட்டியலை சரிபார்த்து தக்க சான்றெடுத்தல் வேண்டும். அந்த மாதிரி பல டைம் சொல்றாங்க. அதாவது அதெல்லாம் இருக்கட்டும், முடிச்சிட்டு ஓகே இப்போ வேலை செஞ்சுங்கிறாங்க, உங்களுக்கு சம்பளம் வந்து வருஷத்துக்கே சேர்த்து மொத்தம் 1200 ஒரு முறை தான் கொடுப்பாங்க. மாசத்துக்கு 100 ரூபாய். இது எங்களுக்கு ஏற்கனவே 2010ல கலைஞர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த உத்தரவு அடிப்படையில் எங்களுக்கு சம்பளம் கொடுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல அரசு சார்புடைய இது டைரக்ட் அரசு பள்ளி அரசு சார்புடைய நிறுவனங்களில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கான ஆணை நிதி பொது மாநில கழகம் பிரிவில் தனியே வெளியிடப்படும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஜீவோ போடுறோம் அரசு சார்பில்னு சொல்லிட்டு பெறுநர் அனைத்து அரசு செயலாளர்கள் சென்னை 9 எதுனா செக்ரட்டரியேட் தானே, தலைமை செயலகம். ஆமா, அதுல இருக்கிற அனைத்து செயலாளர்கள், செயலாளர், சட்டப்பேரவை, தலைமை செயலகம், ஆளுநர் செயலாளர், எல்லா துறைக்கும் அனுப்புறாங்க. எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க. துறையில இருக்கக்கூடிய மாநில கணக்கு, அப்புறம் இந்த கருவூலம், அது இது எல்லாத்துக்கும், ஏன்னா ஜீவோ எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறது. ஆமா, இது போட்டு 2010 இருந்து நான் படிச்ச பெட்டிஷன் வந்து 25/7/2024 போன மாசம், அதாவது 3 மாசத்துக்கு இந்த 10 கிட்டத்தட்ட 14 வருடங்களில் குறைஞ்சது ஒரு 50-60 முறையாவது பெட்டிஷன்கள் வழங்கப்பட்டிருக்கும். நான் வந்து இது அரசாணை. சரி, ஒரு இங்க அரசியல கூட எடுத்துப்போம். நான் துப்புரவு தொழிலாளர்கிட்ட போய் உங்களுடைய அரசியலை காட்டுறீங்க, அதுவே முதல் தப்பு. திமுக ஆட்சியில கருணாநிதி அவர்கள் போட்டாங்க. அடுத்து ஆட்சிக்கு வந்த அதிமுக ஒழுங்குமுறையாவது இது நடைமுறைப்படுத்தியிருக்கணும். சரி, அவர் போட்டிட்டாருன்றதுக்காக வேண்டி இன்னைக்கு கிடப்புல போட்டதே முதல் தப்பு. இது யோக்கியமற்ற செயல். 10 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க ஆட்சியில் இருந்துட்டாங்க. இவங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சரி, 2021ல் இவங்க வந்தாங்கல்ல ஆட்சிக்கு, தந்தையார் போட்ட உத்தரவு இல்லை, இவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்களான்ற கேள்வி வருதா? அப்புறம் ஏன் நான் கருணாநிதியின் மகன் அல்லவா அப்படின்னு கேட்குறாருல்ல, ஏன் அதில் அவருக்கு சந்தேகம்? நமக்கு சந்தேகம் இல்லை, அவர் கேட்குறாரு. அதுதாங்க, அவருடைய மகன் அல்லவானா அவர் அப்பா போட்ட உத்தரவு நடைமுறைப்படுத்திருக்கணும்ல. 3 ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 தடவையாவது பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்களா? ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பெட்டிஷன் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மீது அரசு நடவடிக்கை எடுக்கணும்ல. இது 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 ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல், தெரியுதா? ஒரு நாளைக்கு இப்போ செங்கல் சூழலிருந்து எதுக்கு கொத்தடிமைகளை மீட்கிறான்? அவங்களுடைய ஊதியம் இதுவாக இருக்குது, மோசமாக நடத்துகிறாங்க, அது ஒரு கொத்தடிமைத்தனம். சராசரி வாழ்க்கைக்கு அவங்க இல்லை. அரசு ஒரு தினக்கூலிலாம் அன்ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு லேபருக்கு இவ்வளவு நிர்ணயிச்சிருக்குது. ஒரு அது அடிக்கடி மாறும், அரசுக்கு பாலிசிக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல. அதுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்காமல் அவனை அடிமையாக கொஞ்சமாக கூலி கொடுத்து
அவனை வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு அவனை மீட்டெடுப்பதுக்கு தான் கொத்தடிமை மீட்பு பிரிவுன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேயும் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் கொத்தடிமை தான். ஏங்க 3 தலைமுறை 4 தலைமுறை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாவட்டத்தில் மட்டும் வந்திருக்கிற நகல். உங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் கணக்கு வைங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4000லேருந்து ஒரு 5000 பேர் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்களாம் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள்ல. ஆமாம், இவங்க சங்கத்தில் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அது 19 டிஸ்ட்ரிக்டில் இவங்க சங்கத்தில் உறுப்பினராக இருந்து அந்த லெட்ஜர் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 4000லேருந்து ஒரு 5000 பேர் வருவாங்கண்ணே. அதை இப்போ ஏன் அதை கரெக்டாக சொல்லணும்னா கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க வந்துட்டாங்க. மினிமம் 4000 அப்படின்னு ஒரு 4000 பேரை ஒரு தனியார் நிறுவனம் கொத்தடிமையாக பயன்படுத்தினா அந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? கைது பண்ணி உள்ள போடும். இப்போ நம்ம என்ன பண்றது? யாரை கைது பண்ணணும்? இப்ப தெரியலையே. தெரியல, அதான் எனக்கும் தெரியல. நடைமுறைப்படுத்தாத இந்த அரசை கைது பண்ணணுமா உள்ளாரு? இது கொத்தடிமையை விட மோசமான கொத்தடிமை. சரி, இந்த சமூக மக்கள், துப்புரவு தொழிலாளர் குறிப்பா இந்த சமூகம் தெரியும், இந்த சமூகத்து மக்கள் வந்து இது ஒரு பெரிய அநீதி. இல்லை, இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி அது ஒரு சமூகத்துக்காக அத்தாரிட்டியாக கொடுத்துடாதீங்க. எல்லா ஊர்லேயுமா அந்த மக்கள் இருக்காங்க? இல்லை, இதில் பெரும்பான்மையாக பறையர் சமூக மக்கள் இருக்காங்க, மற்ற சமூக மக்களும் கலந்து. சரி, ஓகே, இருக்கிறாங்க. இப்போ இதுக்குன்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. நான் கேட்குறேன், எல்லா சமூகத்திலையுமே இருக்கட்டும், இருக்கிறாங்கல்ல. சில இடங்கள்ல வந்து வறுமை வேற வழி இல்லை, என்ன பண்ணணும்னு யாரோ ஒரு லேடி கூட முடியாததுக்கு ஒரு இன்னும் மற்ற மாற்று சமூகத்தில் இடைப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய மற்ற சமூகத்திலோடும் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நான் என்னன்றேன், இத்தனை சமூகத்துக்குமான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இங்கதான் 1008 சாதி சங்கம் இருக்குது. ஆமா, ஏன் ஒருத்தர் கூட இதை பத்தி இவர்களுக்காக பேசவே இல்லை? ஏங்க பல தடவை தொகுதி எம்எல்ஏ பார்த்து கேட்டிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் தொகுதி. ஆமா, வார்டுக்கு அவர் இது காதுல போட்டுக்கல. அவர் காதுல போட்டுக்கல. அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, தெலுங்குல ஒரு வார்த்தை சொன்னேன், அவர் போட்டுக்கல. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இதைத்தானே நான் இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல போட்டேன். ஏங்க இது ஒவ்வொரு தடவையும் இவர்கள் வந்து மனு கொடுக்குறப்ப உங்கள் மனு பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பியிருக்கோம், அந்த மாதிரி இவ்வளவு லெட்டர் வச்சிருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கிட்ட போய் கொடுக்குறாங்க, மனு பெறப்பட்டதுன்னு வருவாங்க, கலெக்டர் கிட்ட கொடுப்பாங்க, சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க காத்து நிற்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த 1100 200 வரும், கூட ப்ளஸ் ஒரு 1000 போனஸ். பரவாயில்ல, போனஸ்லாம் தராங்கல்ல. இப்போ அது வந்து அன்னைக்கு கணக்கு 2010க்கு இன்னைக்கு இவ்வளவு சம்பளம் ஏறி இருக்குன்னு இல்லை, 14 வருஷத்துல கணக்கு போட்டா எங்க வந்திருக்கும்? அதான் கிட்டத்தட்ட ஒரு 30,000 20,000லேருந்து 30,000 வரும் உங்களுக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன், நீங்க 30,000 கூட தரவானே. ஒரு குடும்பம் சாதாரணமா வந்து சாப்பிடணும், போகணும், துணி போகணும், மானத்தோடு இருக்கணும். பகுத்தறிவு மானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு வந்து பெரியார் ராமசாமி நாயக்கர் எங்களுக்கு வந்து எங்களை ஆளாக்கி விட்டார். நீங்கள்லாம் இன்றைக்கு மானத்தோடு இருக்கிறீங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம்லாம் சொல்றீங்கல்ல. 3 ரூபாயில எப்படியா மானத்தையோ இங்க கூட மறைக்க முடியாத, உடம்பு பூரா மறைக்க வேணாம். 8 மணி நேரம் வேலை உறுதின்றாங்க, தொழிலாளர் நல்ல சட்டம் சொல்லுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வேலை செய்திருக்கிறாங்க ஒரு நாளுக்கும். 5 மணி நேரம் வேலை செய்த ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபா இன்னைக்கு இந்த காத்துல போட்டு கொடுக்கணும். இது என்ன அரசு, என்ன கவர்மெண்ட், என்ன இது? சரி, அவங்க பண்ணல, நீங்க சொன்ன மாதிரி நம்ம முதல்வர் அதான் என்னன்னா 10ல் வந்து கலைஞர் நல்ல எண்ணத்தோட ஒன்று பண்ணியிருக்கிறாரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் அப்படி இதோட மோசமா இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சம்பளத்தை போட்டு அன்னைக்கு தேதிக்கு அது பெரிய சம்பளம், நல்ல விஷயத்தை செய்து முடிச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆர்டர் போட்டு எல்லா துறைகளுக்கும் அனுப்பிட்டாரு. அடுத்து அதிமுக வச்சு வந்த உடனே அதை வந்து விட்டது மிகப்பெரிய தப்பு. அதை பெரும் கண்டனத்துக்குரியது. அது சரி, அது கலைஞர் கொண்டு வந்தாருன்றதுக்காக செய்யாமவே வச்சிருந்துருக்கலாம். இவங்க வந்த பிற்பாடு ஏன் செய்யலன்ற எனக்கு கேள்வி இன்ன வரைக்கும் வரல. சரி, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, அதுவும் பதில் வரல. ரிசர்வ் தொகுதி சட்டமன்ற தனி தொகுதி இத்தனைக்கு அவர் வலி அதிகமா இருந்திருக்கு. செஞ்சவங்க பெரும்பாலும் எல்லாம் தனி ஆளுங்க தானே. அந்த இறக்கம் கூட இல்லைல்ல. ஏன்னா இவங்களோட பார்வை எப்படி தெரியுமா இருக்கு. நீங்க அண்மையில இந்த இதைதான் நீ சுருக்கமா நீங்க இன்னைக்கு எக்ஸ் வலைத்தளத்துல போட்டீங்க. ஆமா, இது ஒரு மாமா பையன்றதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன அதுதான் தெரியல. இதுல எங்க கூட்டி கொடுக்கறது எங்க வருது? அப்புறம் இதுல வாயதான் கலர்றாங்க. இல்ல, நீங்க போட்டது இதான், இதுக்குதான் அப்படி திட்டுறாங்க. ஆமா, இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு நவீன காலத்துல போய் இந்த கொத்தடிமை விட மோசமா இருந்துட்டு இருக்கிறாங்க. சம்பளம் 3 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு காலகட்டத்துல எங்கே போறப்ப நின்றுட்டு இருந்தாலும், போறோம் ஒரு நாளைக்கு உட்காந்து சிக்னல்ல நின்றுட்டு இருக்கிற
கையேந்திரவங்க கூட ஒரு நாளைக்கு உட்காந்து 1000 ரூபாய் 3000 ரூபாய் அட சம்பாதிச்சு ஒரு கூட்டத்துக்கு மாநாடு கூட்டி போனா கூட ஒரு 500 ரூபாய் கொடுப்பீங்க, பிரியாணி ஒரு கொடுப்பீங்க, நாளைக்கு quarter கொடுப்பீங்க. வந்துருது. அதை விட கேவலமா இருக்குது வச்சிருக்கிறது அரசு. இவங்களோட பார்வை எப்படி தெரியுமாங்க? நீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை வந்து தெரியுங்களா, இந்த காலை உணவு திட்டத்தில் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது ஆமா ஆமா ஒரு 10 நாளேடு போட்டிருந்து போட்டது, அது தவறுதான்னு வச்சுங்களேன். உடனே அந்த நாளேட்டின் மீது நடவடிக்கை எடுக்கணும் எப்பரா சொன்னாங்கன்னான்னு அரசும் சொல்லிச்சு, அரசை சார்ந்தவர்களும் பல பேர் வந்து கொக்கரிச்சான்ல. அதுக்கப்புறம் அந்த டிபேட் நடந்திருக்கும் போது அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பள்ளிகளில் வந்து இந்த ஊராட்சி மன்ற ஸ்டாஃபுகள், துப்புரவு பணியாளர்கள் ஒரு 9 மணிக்குள்ளே வந்து அந்த கக்கூஸ் இருந்தால் அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுநாள் திரும்பவும் காலையில் 6 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. ஒரு 9 மணிக்கு க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்கண்ணே. ஒரு 11 மணிக்கு ஒரு 2ஆம் கிளாஸோ 1ஆம் கிளாஸோ படிக்கிற குழந்தை கக்கூஸ் போகுதுண்ணே. அதோட இது அது கூட ஒழுங்காக கழுவுறதுக்கு வராது. அந்த கக்கூஸோட நிலைமை என்னவா இருக்கும்? சரி, அந்த குழந்தை போயிடுதுண்ணே. அடுத்து கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு இன்னொரு குழந்தை போகுதுண்ணே. அது நேச்சர் தானே. இப்போ பெரியவங்களாக இருந்தால் காலையில் இருந்தோடனே காலை கல்வி முடிக்கணும்னு ஒரு ரொட்டீனுக்கு வந்திருப்பாங்க. குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த பசங்க அப்படி போகுது. அந்த கக்கூஸை யாருன்னா க்ளீன் பண்ணியிருப்பான்? யாருமே பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு இவங்க தான் போய் பண்ணணும். அரசாங்கம் அதை யோசிக்கணும்ல. அவன் எழுதுன மேலே என்ன பண்ணுறோன்னு நீ யோசிக்கிற. பாத்ரூம் நாரிக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இது சிக்கலை என்ன பண்ணுறது? அவன் சொன்னதுலேயே ஒரு ஒரு லாஜிக் இருக்கு. அப்போ அது என்னன்னு பாருங்க. அப்படி தானே அரசு யோசிச்சிருக்கணும். இதுதான் அரசோட பாலிசி. இன்னொன்று நான் சொல்கிறேன், கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஆதிராவிட நல பள்ளிகளில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புனா என்னது? கக்கூஸு, கிளாஸ் ரூமு, அது போர்டு, அது இது தானே. அதை கட்டுவதற்கு 120 கோடி ரூபாய் சப்ளான் ஒதுக்குறாங்க துணை திட்டத்தில். ஆமாம், இந்த மக்களுக்கான துணை திட்டம். அதில் எங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட சப்ளான், அதாவது சமூகத்தில் இருக்கிற இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுவதற்கு போடப்பட்ட சப்ளான். இந்த இன்பேலன்ஸ் இருந்தால் எப்பயுமே சமூகத்தில் ஒரு அமைதியின்மை நிலவும், எப்போ வேணாலும் பிரச்சனை வரும். அப்போ சமமாயிட்டாங்கன்னா எல்லாரும் சமத்துவமாக இருப்பாங்கன்றதுக்காக வழங்கப்பட்டதுண்ணே. அதில் மத்திய அரசனுடைய நிதி வழிகாட்டுதல் அடிப்படையில் வர்றதுண்ணே. அதில் 120 கோடியில் 120 கோடி சரி 2 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு 118 கோடி அரசு திருப்பி அனுப்புதுண்ணே. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அதை எடுத்துக்காம திருப்பி அனுப்பிச்சிருக்காங்களே, எவ்வளவு நேர்மையா அனுப்பிச்சு. நீ அதை பார்த்து எடுத்துக்க முடியாது இல்லை. இப்போ இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணினா கர்நாடகாவில் 6 மாதம் ஜெயிலு, சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு சிறப்பு சட்டம் போடுறாங்க, அந்த கிளாஸை மட்டும் விட்டு போடுறாங்க பாருங்க. இந்த மிஸ்யூஸ் பண்ற அதிகாரிகள் மீது சிறை தண்டனை. ஏன்னா அந்த கிளாஸை மட்டும் விட்டுட்டு ஒரு சிறப்பு திட்டம் பேர்ல ஒரு வரையறைக்கை வச்சிருக்காங்கண்ணா. ஏன் நம்மளுக்கு வந்து இந்த திராவிடம் சமூக நீதி, திராவிட மாடலு, சமூக நீதி, சமத்துவம், உலகத்துக்கே இங்கதான் ஒருத்தர் உருட்டிட்டு வந்து இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. இன்னும் நீ இவ்வளவு கொத்தடிமையா வச்சுட்டு இருக்கிற. மத்திய அரசு கொடுக்குற நிதியே உன்னால செலவு பண்றதுக்கு இது இல்லாம அதை வந்து இந்த இதுக்கான சமூக தலைவர்கள்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டா அப்புறம் வயிறு எப்படி நிரம்பும்? ஏங்க 120 கோடியில வெறும் 2 கோடி செலவு பண்ணிட்டு 108 கோடி. இன்னும் யார் விட்டு காசு? உனக்குன்னா கஷ்டம், நீ செலவு பண்றதுல என்ன வந்துச்சு? என்ன அதுல கஷ்டம் உங்களுக்கு அரசுக்கு? ஏன் திருப்பி அனுப்பணுன்ற கேள்வி யாருமே கேட்கலையா? இவங்க கூட்டு பசங்களா கக்கூசில் தான் போயிடுவாங்களா? அப்படி எடுத்துக்கலாம்ல இதை. இவர்கள் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அர்த்தம், அதான் நோக்கம். இந்த பள்ளிகள் இப்படியே இருக்கணும், தரம் மேல வந்துடக்கூடாது. அம்பேத்கர் வந்து 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. எதுக்கு 8 மணி நேரமா கேட்டாரு? இந்தியாவில் ஏதாவது போராட்டம் நடைபெற்றதா? அமெரிக்காவில் நடைபெற்று உயிரிழப்பு ஏற்பட்டது. இங்க இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டுகள் யாராவது 8 மணி நேரம் வேலை கொடுன்னு கேட்டாங்களா? ஒரு புரட்சியாளர், ஒரு தாய் உள்ளத்தோடு யோசிக்கிறார்ல, இவன் 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் உறங்கணும், 8 மணி நேரம் ஓய்வில் இந்த சமூகத்தை பத்தி இவன் சிந்திப்பான். அவர் மனுஷர். அதை 12 மணி நேரமா ஆக்க ட்ரை பண்ணாங்களே நீங்க. நாங்க இவர்களுக்கான மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, எப்படி இப்படிலாம் பண்ணிட்டு ஒரு 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 இந்த அடிப்படை கட்டமைப்புக்காக வர 120 கோடியில 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி அனுப்புனதா சொல்றீங்க நீங்க. அப்ப இந்த மக்கள் மேல வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க இவங்க வந்து நாங்க தான் உலகத்துக்கே வந்து சமூக நீதியை சொல்லி கொண்டுட்டு போறோம், சமத்துவம் கொண்டுட்டு போறோம்.
சாதி ஒழிப்பு பண்ணுறன்றாங்களா எப்படின்னு தெரியல. இல்லை நீ அது எனக்கு தெரில, ம். நான் அதுக்குள்ளே நான் போகல. ம். இப்போ கம்யூனிஸ்டுக்காரன் இருக்கான், யோ என்ன சமத்துவம் குமத்துவம்னு பேசுனீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதா? அதையும் நான் கேட்கல. ம். எங்கள் பெயரால் இருக்கிறீங்கல்ல, ம். இந்த சமூகத்தின் பேரால் உங்களுக்கு 4 சீட்டு கிடச்சி ஜெயிச்சிருக்குல்ல, 6 பேர் நின்னீங்க, 4 பேர் ஜெயிச்சிங்கல்ல, ம். கொஞ்ச நாச்சும் இதை கேட்கணும்ல. நீங்கள் எங்களுக்கு புதுசாக வாங்கி தர வேணாம்பா, இருக்கிற திட்டங்கள் நடைமுறைப்படுத்த அறிவிச்சதை ஏன்பா நீங்கள் செலவு பண்ணல அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்கணும். கேட்டிருக்கணும். யாருமே கேட்கல. இல்லை, ம். எங்கள் காசு எடுத்து ரேஷனில் அரிசி வாங்குறாங்க, கேட்கல. ம். எங்கள் சப்ளானில் காசு இருந்து இப்போ இந்த கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, இந்த ஆண்டு ரேஷன் கடைக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கணும்லண்ணே. ம். ஏன்னா நீங்கள் சிறப்பாக எங்களுக்காக எங்களை தேரில் வைக்க வேணாண்ணே, இருக்கிறத கொடுங்கப்பா ம். அப்படின்னா அது கேட்கணும்ல. இதை நம்ம விமர்சனம் பண்ணணும்னு வச்சுங்க, ஒன்றுமே தெரியாமல் எப்போ 3 ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளைக்குனால என்ன மாமா போயில ம். அப்படின்னா யாரா மாமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை, வருது. அதை நாங்கள் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ம். அதெல்லாம் பேசுறாதீங்க வேணாம். இது ஒரு பெரிய அநீதி. இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தான் அவதாரம் எடுத்தோம் சொல்லக்கூடிய எல்லாருமே இன்றதில்லை. மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர், எந்த அரசு கட்சி, எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் இது பெரிய அநீதின்னு கேள்வி கேட்டு வெளியில் வரணும், செய்யணும். ஏன்னா நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல விஷயத்த உண்மையிலேயே இந்த சமூகத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். இல்லை, இது கூடுதலாக ஒன்று சொல்ல, நம்ம இதில் வந்து அரசு மீது குறை சொல்கிறோம், உங்கள் அப்பா போட்ட ஆணையை நீங்கள் நிறைவேற்றலாம், தயவு செஞ்சு இதை எடுத்துக்காதீங்க. இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இது நீங்கள் நம்ம முதலமைச்சர், இப்போ எனக்கும் அவர் தானே முதலமைச்சர், வேலை செய்கிற 400-500 பேருக்கும் அவர் தானே முதலமைச்சர். இது கருணை உள்ளத்தோடு இது அன்னைக்கு 4000 பேருக்கு 4000 பேருக்கும் ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. சரி, கொஞ்சம் கால் வயிறு கஞ்சியாவது அவங்க குடிக்கட்டும்னு அரசு இதை குற்றமாக பார்க்காம, சரி ஒரு மறந்து விட்ட விஷயத்தை இவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பெருந்தன்மையை ஏற்றுக்குன்னு ஒரு உரிய நடவடிக்கையை உடனடியாக இவங்களுக்கான அந்த அரசாணை நிறைவேற்றுற வேலையை செஞ்சால் நாம் ஒரு பெரிய நன்றியை நம்ம தமிழக முதல்வருக்கு சொல்லுவோம். உண்மையிலே குறிப்பாக இடையில 10 ஆண்டு காலம் ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறாங்க அந்த அதிமுக அரசு. அதையும் சுட்டி காட்டணும். அது இனி வரும் காலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்காமல் ஒரு உத்தரவாக அது எந்த அரசு போட்டாலும் நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக. சொல்கிற மாதிரி முதலமைச்சர் அதை செய்தார்னா ஒரு பெரிய கும்பிடு என் சார்பிலும் ராவண சார்பிலுமே தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.